ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மகா கார்டன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சின்ன அப்டேட்டு. இது வந்து வாடாமல்லி செடியில் எக்கச்சக்க பூக்கள் பூத்துருக்கு. பாருங்கள் எப்படி இந்த செடி வந்து நல்லா அடர்த்தியாக நல்லா புஷ்ஷியாக வளர்ந்துருக்கு பாருங்கள். இதில் வந்து ஃபஸ்ட்டு பூக்கள் வைக்கலை, நல்லா செடி பெருசான பிறகு தான் பூக்கள் வந்து பிடிக்க ஆரம்பிச்சிது. இது வந்து சின்ன சாக்கு பையில் தான் இருக்குது, உரச்சாக்கு பையில். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ இந்த செடி வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். இந்த வெயிலையும் பூக்கள் வந்து கலர் வந்து நல்லா அட்ராக்டிவாக இருக்குது பாருங்கள். இந்த வாடாமல்லி பூ வந்து செடி வந்து நான் வெளியிலேருந்து எடுத்துகிட்டு வந்தேன். வெளியில் போகும்போது அதில் ஒரு 2 செடி எடுத்துகிட்டு வந்தேன்னு நினைக்கிறேன். அதில் வந்து இப்போ அந்த ஒரு செடி மட்டும் பழச்சி ஓரளவுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டுருக்கு மக்களே. இது வந்து துளசி செடி. இந்த துளசி செடி வந்து 2 செடி 3 செடிகள் இருக்குது. அப்படியே விதைகள் விழுந்து பரவலாக்கம் ஆகிருக்கு. எல்லா தொட்டிலையும் மாற்றி மாற்றி வச்சுருவேன். ஏன்னா இது வந்து மூலிகை செடி, ப்ளஸ் இதுக்கு வந்து நம்ம விளக்கேற்றி வச்சு கும்பிட வேற செய்கிறோம். அதனால் தனித்தனியாக தொட்டியில் எடுத்து வச்சுருவேன். இது வந்து கார துளசியும் இருக்குது, சாதா துளசியும் இருக்குது. இது வந்து மருந்து, அதாவது சளிக்கு ஒரு நல்ல மருந்து. அதாவது இதை கஷாயம் போட்டு குடித்தோம்னா நல்ல சளி வந்து இறங்க ஆரம்பிக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதாவது இந்த செடி எவ்வளவு பச்சையமாக இருக்குது, எவ்வளவு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. உங்கள் வீட்டில் துளசி செடி இருக்கான்னு கமெண்ட்டில் போடுங்க. இது மாதுளை செடி. இந்த மாதுளை செடி வந்து இப்போதைக்கு 2 பூக்கள் இருக்குது. அதாவது 2 பூக்கள் வந்து பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு, பிஞ்சு பிடிக்கிற மாதிரி இருக்குது. முதல்ல ஏற்கனவே சின்னதாக ஒரு பிஞ்சு பிடிச்சது மக்களே. அது வந்து இதாகிட்டாது, ரொம்ப அதாவது குட்டியாக தான் காய்ச்சுது. அப்புறம் அதை எடுத்து போட்டேன். இப்போ திருப்பியும் 2 காய்கள் பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. பார்ப்போம் இது வந்து எவ்வளோ பெருசாக வருதுன்ட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுற மக்களே. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த செடி வந்து ஓரளவுக்கு ஒரு டப்பில் தான் இருக்குது, சின்ன சைஸ் டப்பில் தான் இருக்குது. இதோட எவ்வளோ ஹைட்டாக இருக்குது பாருங்கள். அடுத்தாப்பில் இது நம்ம பார்க்க போகிறது மிளகாய் செடி, பச்சை மிளகாய் செடி. இது வந்து விதை போட்டு வந்தது, வத்தலில் வந்து மிளகாய் வத்தல் விதை போட்டு வந்தது. இதில் 2-3 செடி வந்தது. இதில் 2 செடி மட்டும் ஓரளவுக்கு பழச்சி நிற்கிது. இந்த பச்சை மிளகாய் செடியில் நிறைய பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிருக்கு. இது சின்ன தொட்டியில் முதல்ல வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் தொட்டி மாற்றி வச்ச பிறகு இதோட வளர்ச்சி, அதாவது க்ரோத் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு மக்களே. பாருங்கள், இதில் வந்து பூக்கள் நிறைய பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு, ஆனால் காய்கள் பிடிக்க ஆரம்பிக்கலை. அதாவது பூக்கள் வந்து உதிர்ந்துக்கிட்டே இருக்குது. இதுக்கு நம்ம தயிர் தெளித்தோம்னா ஓரளவுக்கு பூக்கள் வந்து காயாக மாற வாய்ப்பு இருக்குது. இது வந்து கொஞ்சம் இலைச்சுருட்டல் இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாகவே இந்த செடி முதல்ல இருந்தே ஃப்ரெஷ்ஷாகவே வளர்ந்துட்டு வருது. ஆனால் எனக்கு காய்கள் பிடிக்க ஆரம்பிக்கலை. பார்ப்போம் எவ்வளோ காய்கள் அறுவடை கொடுக்குதுன்னு. ஏற்கனவே என்கிட்ட காந்தாரி மிளகாய் செடி வேறு இருக்குது. இது வயலட் கத்திரி. அதாவது வயலட் கத்திரி வந்து இது ஏற்கனவே சொல்லியிருப்பேன், நர்சரியில் தொட்டியோட வாங்கினது, காயோட வாங்கினது. 100 ரூபாயோ 150 ரூபாயோ போட்டாங்க. நிறைய பூக்கள் இருந்தது. இந்த செடியில் வந்து கொத்து கொத்தாக காய்க்கும் எப்போவுமே, வாங்கினதுலேருந்தே. எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் மக்களே. இது வந்து சதைப்பத்து வந்து நிறைய இருக்கும். இந்த பிரிஞ்சாலில் வந்து நல்லாயிருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். எவ்வளோ பூக்கள் வந்து காயாக மாறி இருக்குது பாருங்கள். ஒவ்வொரு பிரான்ச்சஸ்லேயும் கொத்து கொத்தாக காய்கள், அதாவது பிஞ்சுகள் பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த செடி மட்டும்தான் நிறைய கொத்து கொத்தாக காய்கள் காய்க்க ஆரம்பிக்குது. ஓரளவுக்கு நல்லாவே அறுவடையை கொடுத்துட்டு வருது. இது வந்து வெள்ளை அரளி. அதாவது இது நிறைய கொத்து கொத்தாக பூக்குது. இது வந்து சாமி படத்துக்கு நம்ம பூ மாலை மாதிரி கட்டி போடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து எவ்வளோ நிறைய எல்லா பிரான்ச்சஸ்லேயுமே பூக்கள் இருக்குது பாருங்கள். இதில் விதைகளும் நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போதைக்கு இதில் வந்து நிறைய பூக்கள் பூத்துக்கிட்டுருக்கு. இந்த வெயிலையுமே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது செடி ஓரளவுக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், டெய்லியுமே ஒரு கை நிறைய பூக்கள் நமக்கு கிடைக்கிது. நான் அவ்வளோவா எடுக்க மாட்டேன், செடியோடையே விட்டுருவேன். இன்றைக்கி தான் நான் கொஞ்சம் அறுவடை பண்ணி எடுத்திருக்கேன். கோயிலுக்கு போகிறதுனால கொண்டு போட்டு கவரில் கட்டி வச்சுருக்கேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ பிரான்ச்சஸ், எவ்வளோ பூக்கள், எவ்வளோ ஃப்ரெஷ்ஷான பூக்கள் பாருங்கள் மக்களே.
எவ்வளோ அழகாக இருக்குது செடி வந்து. உங்கள் வீட்டில் அரளி செடி இருக்குதான்னு சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ. ஹாப்பி கார்டனிங்.